ஏதாவது பண்ணி சீக்கிரம் கண்டுபிடிங்க சார். பாட்டி தாத்தா ஜுன்னு போலீஸ்லாம் வந்திருக்காங்க பாட்டி. அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? இல்ல. அம்மாக்கு ஏதாவது ஆயிடுச்சா? யாருக்கு என்னாச்சு சொல்லுங்க தாத்தா. சித்தப்பா சடனா எங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டாரு. என்னாச்சுன்னு கேட்டா எல்லாரும் அமைதியா இருக்கீங்களே. அம்மா, அப்பா, அம்மா, அப்பா, உங்களுக்கு என்னாச்சுமா? தலையிலயும் கையிலயும் என்ன கட்டு? உங்களுக்கு எப்படி அடிபட்டுச்சுமா? எங்கேயாவது விழுந்துட்டீங்களா? எனக்கு ஒன்றும் ஆகலடா. சைட் விசிட்டிங் போகும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. உங்க அப்பா தான் என்னை காப்பாத்தினாரு. அப்படியாமா? அப்பா தான் உங்களை காப்பாத்துனாரா? ஆமாம் ஜுன்னு. அப்பா மட்டும் இல்லைன்னா எனக்கு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அம்மாவை காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்பா. நீங்க எப்பவுமே அம்மாக்கு இப்படிதான் சப்போர்ட்டா இருக்கணும்பா. அவர் எனக்கு சப்போர்ட்டா இருந்ததால தான் இன்னைக்கு நான் ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்கேன். உங்க அப்பா எனக்கு மறுஜென்மம் கொடுத்திருக்காரு. மறுஜென்மம்லாம் இல்ல லக்ஷ்மி. மித்ரா அவனோட நன்றி கடனை தீர்த்திருக்கான். என்ன நன்றி கடன் அத்தை? நீ எத்தனையோ தடவை மித்ராவை பல கண்டத்துல இருந்து காப்பாத்திருக்க. மித்ரா உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கான் லக்ஷ்மி. எங்களுக்குள்ள என்ன அத்தை இதெல்லாம்? உண்மைதான். உங்க 2 பேருக்கு நடுவுல இருக்கிறது நன்றி கடன் இல்ல, உறவு, தாலி உறவு. நான் மித்ராவுக்கு ஒரு தடவை தான் ஜென்மம் கொடுத்தேன். ஆனா நீ மித்ராவை கல்யாணம் பண்ணி அவனுக்கு பல ஜென்மங்களை கொடுத்திருக்க. நான் மித்ராக்கு உயிர் கொடுத்தா நீ அந்த உயிரை காப்பாத்திட்டு இருக்கமா? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கூட நீதான் மித்ராவை காப்பாத்திருக்கணும். இல்ல அத்தை, அவர் தான் என்ன காப்பாத்தினாரு. லக்ஷ்மி, இன்னைக்கு அவர் என் பக்கத்துல இல்லைன்னா இந்நேரம் நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். அப்படின்னா அப்பாவை நீங்க காப்பாத்திருக்கீங்க, அப்பா உங்களை காப்பாத்திருக்காரு. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் காப்பாத்திருக்கீங்க. ஆமா தங்கம், உங்க அப்பாவும் அம்மாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்க்கை முழுக்க ஒத்துமையா இருக்கணும். அவங்களுக்குள்ள எந்த சண்டையும் வரக்கூடாது. நில்லு மனிஷா. எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ற மனிஷா. What do you mean, ஆண்டி? லக்ஷ்மிக்கு இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு காரணம் நீதான் எனக்கு தெரியும். நீங்க என்ன பேசுறீங்க ஆண்டி? நான் எதுக்காக பண்ண போறேன்? நீ பதட்டப்படுறதுலே தெரியுது நீதான் அதை செஞ்சேன்னு. எனக்கு அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. அதுக்கான அவசியம் உன்கிட்ட மட்டும்தான் இருக்கு மனிஷா. ஏன் சொல்றனா, மித்ராவோட உன்னோட கல்யாணம் நின்னு போச்சு. ஜுன்னுவ பையனா மித்ரா ஏத்துக்கிட்டா. லக்ஷ்மி சேர்மன் ஆயிட்டா. மித்ராவும் லக்ஷ்மியும் நெருக்கமாகறாங்க. உன்னை ஒதுக்கி வச்சுட்டு போறான்னு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஆண்டி, ஆதாரம் இல்லாம இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீ இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி எத்தனையோ பண்ணிருக்க மனிஷா.
உன்னோட எல்லா ஹிஸ்டரியும் எனக்கு தெரியும். இது நான் பண்ணல, அந்த சரியை தான் பண்ண. சரியோ கிட்ட சொல்லி நீ தான் பண்ணிருக்க. நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டி? அவ யாருன்னு கூட எனக்கு தெரியாது. பொய் சொல்லாத மனிஷா. அவளும் நீயும் கல்கட்டால ஒன்னா படிச்சுங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவ உன்னோட கிளாஸ்மேட் அண்ட் ரூம்மேட்டும் கூட. 2 பேரும் சேர்ந்து இந்த கம்பெனியை அழிக்கலான்னு நினைச்சீங்க. அது முடியாம போகவும் கம்பெனியை காப்பாத்திட்டான்னு லக்ஷ்மியை டார்கெட் பண்ணீங்க. லக்ஷ்மிக்கு டைம் நல்லா இருந்ததால அவ தப்பிச்சிட்டா. ஆனா நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இது எல்லாத்தையும் நீதான் பண்ணனு ஆதாரத்தோட மித்ரா கிட்ட நான் ப்ரூவ் பண்றேன். அது மட்டும் இல்ல, அந்த ஆக்சிடென்ட் விஷயமும் மித்ரா கிட்ட நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம லக்ஷ்மி மேல போட்ட பழியெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லுவேன். மித்ரா கையால உன் கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளுவேன். உன் கெட்ட நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. பனிஷ்மெண்ட் அனுபவிக்க ரெடி யாரு? லக்கி, ஜுன்னு வாங்க. அம்மா ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்க குளிச்சுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஹோம்வொர்க் பண்ணுங்க. டேக் கேர் அம்மா. டேக் ரெஸ்ட் அம்மா. ஏங்க, உங்களுக்கு தனியா சொல்லணுமா? வாங்க. வாங்க வாங்க, எனக்கும் நிறைய ஹோம்வொர்க் இருக்கு. உனக்கு என்னடா ஹோம்வொர்க்? அதான் ஆபீஸ் ஒர்க்குன்னு. வாங்க போலாம். வாங்க. என்னங்க, எங்க போறீங்க? எல்லாரும் போயிட்டாங்கல்ல, நானும் போறேன். இப்படி எல்லாருமே போயிட்டா என்ன யார் பார்த்துப்பாங்க? அதுக்கு என்ன அர்த்தம்? நீ சேர்மன் ஆனதுல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன ஏதோ பிஏ மாதிரி அசிஸ்டன்ட் மாதிரி தான் பார்க்குறேன். இப்போ வேலைக்கார மாதிரி சேவை பண்ண சொல்றியா? வேலைக்காரனா இல்லைங்க, என் வீட்டுக்காரரா செய்யுங்க. என்ன சொல்ற? நீங்க தான் என்ன காப்பாத்தின தெய்வம்னு நான் எல்லார்கிட்டயும் சொன்னனே. அதை யாரும் நம்பல. ஈவன் மாம் கூட நீ தான் என்ன நிறைய தடவை காப்பாத்தி எனக்கு புனர்ஜென்மம் கொடுத்தன்னு உன்னை புகழ்ந்தாங்க.